பொதுவாக அந்த ஆடு மாடு மேய்க்கிறது ஒரு சமூகம் என்று சொல்லப்படுது. அந்த ஓட்டெல்லாம் பறிச்சிடலான்னு சொல்லி தான் அண்ணன் சீமான் அவர்கள் மாநாடு போட்டுருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? அந்த தேனி மலைமாட்டை மேலே கொண்டு போனவை தடுக்கப்பட்ட அந்த மேய்ச்சலுக்கு சொந்தக்காரர் வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட காப்பு நாயுடு என்று அழைக்கப்படுற ஒரு சமூகம். இன்னைக்கு மதுரையினுடைய அமைச்சர் பத்திரபதித்துறை அமைச்சர் 2000 மாடு வச்சிருக்காரு கோனார். அவரு நீங்க கல்லிறக்கம் போராட்டம் பண்றீங்க. கல்லிறக்கம் போராட்டம் பண்ணும்போது உங்களோட வந்து நிக்கிறவங்களா யாருன்னு நாங்க வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட கல்லை ஊத்தி கொடுத்தவர் ஹிமாயினு, குடிச்சவர் துரைமுருகன், 2 பேரும் ஒரே சாதியா? கட்சிக்காரர் சொல்லல. நானு வெளில இருந்து அந்த அமைப்புகள் யாருன்னு பாருங்களேன். எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஜாதி சார்ந்த அமைப்புகளா தான் இருக்கிறாங்க. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 4 மாவட்டங்களுடைய மொத்த ஆட்டுக்கறி தேவையை பூர்த்தி பண்றது ஆந்திரா. கிட்டத்தட்ட 40,000 கோடி ஆண்டு வருமானம் ஆட்டுக்கறி மட்டும். சென்னைக்குள்ளேயே பெரிய பெரும் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அருகாமையிலேயே வந்து மாட்டு பண்ணையில் வச்சு நாட்டு மாடு பாலில் ஏட்டு பால் 1 லிட்டர் பால் ஏட்டு பால் 250 ரூபா. 1 லிட்டர் நாட்டு மாட்டு பாலினுடைய நெய் 4,500 ரூபா. நம்ம நெய் மணலாக இருக்கும். அம்மா கையால் செஞ்ச நெய் அது மணலாக இருக்காது, மணல் தான் அது. நிறைய மதிப்பெண் வாங்குப்பா, நல்லா அறிவை வளர்த்துக்குப்பான்னு சொல்லுவீங்களா? நல்லா படிக்கலாம் கூட 2வதுப்பா, நிறைய காசு பார்க்கணுமா, ஆடு மாடு போய் மேய்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? உங்க வீட்டில் யாரு நீங்க என்ன மாதிரி கைட் பண்ணுவீங்க? ஒரு வகுப்பறையில் 40 பேர் படிக்கிறாங்க. 40 பேரும் டாக்டரா, 40 பேரும் பொறியாளரா, 40 பேரும் வழக்கறிஞரா? அது அவன் தான் முடிவெடுக்கணும். அவன் வழக்கறிஞர் ஆகணுமா, மருத்துவர் ஆகணுமா, பொறியாளர் ஆகணும், அவன் முடிவெடுக்கட்டும். இதுலயும் பொருளாதாரம் இருக்கு. நீங்க வெறும் மேய்ச்சல்லாம் மேய்க்கிறது மட்டுமே தொழில், துண்டை போட்டுக்கிட்டு கையில வந்து ஒரு கத்தியை வச்சுட்டு போறது, குச்சி வச்சிருக்க வேலை இல்லை. எல்லாருக்குமான வேலை இருக்கு. அங்க மருத்துவர் தொடங்கி சாமானியன் வரைக்கும் எல்லாருக்குமான வேலை அந்த மிகப்பெரிய கூட்டு பண்ணல இருக்கு, உருவாக்க முடியும். ஆடு மாடை கூட்டி வச்சுதான் அதை பண்ணணுங்கிற அவசியமோ தேவை எங்கிருந்து வந்துச்சுன்னு? ஆடு மாடை கூட்டி வச்சே பண்ணல, ஆடு மாடு இருக்கிற இடத்துல போய் நாங்க பேசியிருக்கோம். வெறும் திராவிட முட்டா பீஸுகளுக்கு காட்டியிருக்காரு. இவங்களே ஒரு பட்டியல் அடைக்கப்பட்ட ஆடுகள் தான். ஆனா இவங்களுக்கு ஆடு மாடுகளை வந்து அடைச்சு வச்சுதான் அது பண்ண முடியும். நீங்க தான் அந்த இடத்துக்கு போனீங்க, அவங்க உங்க இடத்துக்கு அவங்களை வர வைக்கல. நீங்க அப்படிலாம் வர வைக்க முடியாது. குத்தி தூக்கி கிழிச்சு விட்டு போயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரே குத்து தான். நேராக குதி வைக்கிறதே எங்க குடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இவங்க கட்சியை சேர்ந்தவங்களே போடுவாங்களாமா, வழக்கு போட்டு தடையை வாங்குவாங்களாமா, அப்புறம் இவங்களே வந்து தடைக்கு எதிராக போராடுவாங்களாமா. திமுகவா இஸ்லாமிய பாதுகாவலர்னு சொல்லிட்டு இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை ஆயிட்டா இந்துக்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தை போய் அஃபிடவிட் போடுறதுக்கு இல்ல, இது நடந்தது உண்மையா பொய்யா? அந்த திருமுருகன் ஒரு கட்சியாரா இல்லையா? அரகுர மங்கிகளுக்கு முதல்ல அந்த அறிவிப்பை முழுசா படிக்க சொல்லுங்க, அந்த ஆர்டரை முழுசா படிக்க சொல்லுங்க. இந்த தலைவர்கள்லாம் பேசதான் சீமானுடைய பலம் கூடிக்கொண்டிருக்கிறது. அவர் ஆள் இல்லாம ஆடு மாட கூட்டாரு அப்பெல்லாம் பண்றதுங்கிறது அயோக்கியத்தனம். சிரிப்பு வரல. அதெல்லாம் பார்த்தா நாளைக்கு சிரிக்கிறேன்டா அப்படிதான் தோணுது. அதெல்லாம் அப்படிலாம் பண்ணும்போது இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, அற்பத்தனம். அதெல்லாம் Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதலும் பெருதல் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள். வணக்கம். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா. அண்மை காலத்தில் தொடர்ச்சியாக திரு சீமான் அவர்கள் எடுக்கக்கூடிய பல விவகாரங்கள் வந்து டாக் ஆஃப் த டவுனாக கிரியேட் ஆகிருக்குது. தொடர்ச்சியாக ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப வித்தியாசமாக பண்ணுவார். அதில் இருக்கிற சாதக பாதங்கள் குறித்து ஊடகங்கள் விவாதிப்பாங்க. இப்போ கொஞ்சம் அதிகமாக கூட விவாதிச்சாங்கன்னு கூட சொல்லலாம். ஆடு மாடுகளை வச்சு மாநாடு நடத்துகிறாரு. மனிதர்களோடு மாநாடு நடத்துவதற்கான தேவை முடிஞ்சு போச்சு. அவர் பேச்சை கேட்பதற்கே கூட ஆட்கள் ரொம்ப குறைவாயிட்டாங்க. ஸோ இதனால் இந்த மாதிரி ஒரு மூவ் எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. நீங்கள் ஒரு பக்கம் மேய்ச்சல்களுக்கான உரிமைன்னு கேட்டாலும் அப்பட்டமான சாதிய நோக்கத்தோட, சாதி வெறி நோக்கத்தோட தான் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து சாதிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அஜெண்டா, சோஷியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கான்செப்டை முன்னெடுத்துருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்தையுமே ஒரு புறந்தள்ளிட்டு இதுதான் பிரதானம்னு சொல்கிறாங்க. அது தொடர்ச்சியாக பரப்புரையாகவும் மேற்கொள்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? முதல்ல ஆடு மாடுகளை வைத்து மாநாடுங்கிறதே தவறானது. ஆடு மாடுகளுக்கான மாநாடு இல்லை. ஆடு மாடு அங்கே இருந்துச்சு தானே? நீங்கள் சொன்னது ஆடு மாடுகளை வைத்து மாநாடுன்னு சொன்னீங்க. அது ஆடு மாடுகளை வச்சு மாநாடு கிடையாது. ஆடு மாடுகளுக்காக
ஆடு மாடுகளுடைய பிரதிநிதியாக அந்த குரலில் மாடுகள் பேச முடியாது. அதனால் அதனுடைய பிரதிநிதியாக ஒட்டுமொத்தமான சமூகத்திற்கும் இந்த அதிகாரிகளுக்கும் இந்த ஆட்சியாளர்களுக்கும் அதனுடைய பிரதிநிதியாக சீமான் பேசியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் வட இந்தியா பக்கம் நீங்கள் போயிட்டு வாங்க. தமிழ்நாட்டில் இது ஏற்படுத்திய தாக்கத்தை விட வட இந்திய ஊடகங்கள் இதை பேசும் பொருளாக மாற்றியிருக்கிறது. வட இந்தியாவில் பெரிய பெரிய சாலைகள், அதாவது மாட்டு பண்ணைகள் நடத்தக்கூடிய பெரும் முதலாளிகள், விவசாயிகள், அவங்க யார் இந்த சீமான், சீமான் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர், அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட், நிறைய தொடர்பு இருக்கக்கூடியவர், நிறைய அவங்களும் இந்த மாதிரியான வழக்கல் மேய்ச்சல்களுக்கான மீட்பில் நிறைய போடுறாங்க உத்தரப்பிரதேசத்தில், பீகார்லலாம். அப்போ அவங்க வந்து இன்னும் நிறைய ரெஃபரன்ஸை, நிறைய கைட்லைன்ஸை, நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து நாங்கள் சீமானுக்கு கொடுக்க விரும்புகிறோம். இது குறித்து இந்தியா முழுக்க ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம், சட்டத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் இது ஏற்படுத்தும். இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசு கட்சியுடைய தலைவர் இப்படி ஆடு மாடுகளை வைத்து அதுக்காக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லை சாதிய நோக்கம் இருக்கிறது, பின்னணி இருக்குது அப்படின்னு சொல்லி. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி தேனி மலை மாடுகளை மேய்த்து கொண்டு சொல்லக்கூடிய ஒரு கீத்தாரி அவர். பொதுவாக அந்த ஆடு மாடு மேய்க்கிறது ஒரு சமூகம் என்று சொல்லப்படுது. அந்த ஓட்டெல்லாம் பறிச்சிடலாம்னு சொல்லி தான் அண்ணன் சீமான் அவர்கள் மாநாடு போட்டுருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. அந்த தேனி மலை மாட்டை மேலே கொண்டு போனவை தடுக்கப்பட்ட அந்த மேய்ச்சலுக்கு சொந்தக்காரர் வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட காப்பு நாயுடு என்று அழைக்கப்படுற ஒரு சமூகம். தமிழ்நாட்டில் வெளிப்படையாக சொன்னால் கோனார்கள் மட்டும்தான் ஆடு மாடு மேய்க்கிறாங்க அப்படின்னு நினைச்சான்னா அவனை மாதிரி முட்டாளியாக இருக்க முடியாது. அவன் தான் சாதியவாதி. இன்னைக்கு மதுரையினுடைய அமைச்சர், பத்திரபுத்திர அமைச்சர் 2000 மாடு வச்சிருக்காரு கோனார். அவரு அமைச்சர் KN நேரு பிகைநூட்ஸ் என்கிற ஒரு தனியார் ஊடகத்திற்கு பேட்டி கொடுக்காரு. இன்னும் யூடியூப்ல இருக்கு, நீங்க பாருங்க. திருச்சி மையத்துக்குள்ளேயே சிட்டிக்குள்ளேயே 500 மாடு வச்சுக்கணும்னு சொல்றாரு. KN நேரு கோனாரா? தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய கோவிலில் பணி செய்யக்கூடிய பிராமணர்கள் வீட்டில் பசுமாடுகள் இருக்கு, அந்த பாலை கறந்தவங்க சாப்பிட்றாங்க. நான் வேணா கூட்டு போவா திருச்சிக்கு, திருவரங்கத்துக்கு, வயலூர் முருகன் கோயிலுக்கு. அந்த புல் வெட்டி போகிற ஐயர்லாம் கோனாரா? மாடு மேய்த்தல் நான் மாடு மேய்ச்சிருக்கிறேன். எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் 4 மணிக்கு பள்ளிக்கூடம் முடியும், 5 மணிக்கு முடியும். பள்ளிக்கூடம் போய்ட்டு வந்து பையத்துக்கு வச்சுட்டு முகத்தை கழுவிட்டு சோறு இருக்கும் சாப்பிட்டுட்டு ஒரு மாடை கொடுப்பாங்க, நேராக குளத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் மேய்க்க விடுவோம். நானே எங்கள் ஆட்சி மட்டும்தான், அம்மாவும் மட்டும்தான் இருந்தோம் வீட்டில். ஒரு மாடு, ஒரு கண்ணுக்குட்டி இருக்கும், 2 மாடு இருந்துச்சு. ஒரு மாடு நான் மேய்க்க போவேன், ஒரு மாடு எங்கள் ஆட்சி மேய்க்க போவா. 7 மணி வரைக்கும் மேய்ச்சிட்டு அப்புறம் கொண்டு வந்து கட்டுவோம். இப்படி எங்கள் ஊரில் கூடிய எல்லா சமூக வீட்லேயும் மாடு இருந்துச்சு. அங்கே தேவர் சமூகம் இருந்தாங்க, நாடார் இருந்தாங்க, கோனார் இருந்தாங்க, பறையர் இருந்தாங்க, தேவேந்தர் இருந்தாங்க. எல்லார் வீட்லேயும் மாடு இருந்துச்சு. ஆடு மாடு என்பது தமிழர்களுடைய வாழ்வியலோடு இணைந்தது. எல்லா சமூகமும் ஆடு மாடு மேய்க்கிறது. ஆட்டுக்கான மாநாடு, மாட்டுக்கான மாநாடு போட்டாலே அது ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுடைய வாக்க பெறலாங்கிறது அப்பட்டமான அயோக்கியத்தனம். ஆயர்குல மக்கள் என்ற வார்த்தையை திரு சீமான் பயன்படுத்தினாரு. ஆயர்குலம்னா யாரு? யாரெல்லாம் ஆயர்குலம்னு சொல்லுவாங்க? அப்போ அதை ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தலான்ற கேள்வி இருக்குல்ல. ஆயர்குலத்துடைய வரலாறு சொல்லக்கூடாதா? அவர்கள் யார்? ஆயர்குலம் என்பது உலகம் முழுமைக்கும், இது வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுமைக்கும். அதாவது தோப்பாய சொல்றாரு, உலகம் தோன்றிய வரலாறு தான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தலுடைய வரலாறு. இது வந்து தமிழர்களுக்கான வரலாறு மட்டும் கிடையாது. உலகம் முழுக்கமே காடுகள் இருந்து தான் குரங்கிலிருந்து மனிதன் தோன்றான்னு டார்வின் சொல்கிறாரு. நம்ம காட்டில் இருந்து அப்படியே இடம்பெயர்ந்து வேட்டை சமூகத்திலேருந்து வேட்டையாடுறோம். சரி, ஒரு கட்டத்தில் வந்து பார்க்கும்போது நீரோடையை பார்க்குறோம், ஆறுகளை பார்க்குறோம். அந்த இடத்த தங்கியிருந்து விவசாயம் செய்ய முடியும். அந்த இடத்துல தங்கியிருந்து வளர்த்த வேட்டையாடிய மாடுகளை பண்ணை போல் வச்சு இது பண்ணி அங்கே நாய்களை வந்து பாதுகாப்பு வைத்துக்கொண்டு நாய் மாடு இந்த ரெண்டும் தான் கட்டுப்படுத்த முடிஞ்சுது அவனால். அதில் ரெண்டையும் கட்டுப்படுத்தி அதுக்கு ஒரு தலைவியை உருவாக்கி மேய்க்கிறான். அந்த இடத்துல மேய்ச்சல் சமூகம் உருவாகுது. அதில் ஆயர்குலம் உருவாகுது. 2 நிலப்பரப்புக்கு இடைப்பட்ட குறிஞ்சிக்கும் மருதத்துக்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பில் அவன் இருந்ததுனால அவன் வந்து இடையர் என்று அழைக்கப்பட்டார், இடைப்பா அப்படின்னு சொல்லி அந்த வரலாறு சொல்கிறார். இது வரலாறு, இது மானுட குலத்தின் வரலாறு. இங்கே சாதிக்க இடம் கிடையாது. அந்த வரலாறை சொல்லிதான் நான் ஒன்றும் நம்ம யார் இப்போ யாதவனு போட்டுக்கிறாங்க, அப்படி போடக்கூடாது. நாம் எல்லோரும் ஆயர்கள், நம் கோன், நம் இடையர், நம் கோன்னா அரசன், நம் மன்னன், நம்ம நிலத்தை ஆண்டவன், நம்ம தான் 2வது பெரிய தாய்க்குடி. அதுக்கு அந்த குடியிலேருந்து தான் எல்லாம் பிறந்திருக்கு. குறவர்லேருந்து தான் மறவர் வந்தார், குறவர்லேருந்து தான் நாடார் வந்தார், குறவர்லேருந்து தான் இருக்க எல்லா சமூகம் வந்துச்சு. அதுபோல்
அங்கேருந்து கோன் வராரு, கோனுக்கு அப்புறம் தான் மற்ற சமூகம் உருவாகுது அப்படிங்கிறத வரலாறு சொல்லணும்ல. அப்படின்னா தானே இணைப்பு உருவாகும். இப்போ கோனாருங்கிறது வந்து ஒன்றும் ஆடு மாடு மேய்க்கிறவங்க கிடையாது, அவன் நம்ம மூத்த குடி, தாய் குடி, 2ஆம் குடி, அவன் நம்ம அண்ணன் தம்பி, அவன் நம்ம சித்தப்பன் பெரியப்பன் அப்படிங்கிற ஒரு பாசம் பிணைப்பு எப்படி உருவாகும்? இதை ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ சொல்ல முடியாது. இதை வந்து அண்ணாமலையோ நரேந்திர மோடியோ சொல்ல முடியாது. இது சீமான் தானே சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு தான் உரிமை இருக்குது. அவர் அந்த வரலாறை படிச்சிருக்காரு, படித்ததை வாழ்வியலாக மக்கள்கிட்ட சொல்றாரு. இதில் எந்த இடத்துல சாதிய இல்லை, நீங்கள் சாதிய நோக்கத்தோட பேசலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் கல்லிறக்கம் போராட்டம் பண்ணுறீங்க. கல்லிறக்கம் போராட்டம் பண்ணும்போது உங்களோட நிற்கிறவங்களா யாருன்னு நாங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட கல்லை ஊற்றி ஊற்றி கொடுத்தவர் ஹிமாயினு, குடிச்சவர் துரைமுருகன், 2 பேரும் ஒரே சாதியா? கட்சிக்காரர் சொல்லலை நான். வெளில இருந்த அமைப்புகள் யாருன்னு பாருங்களேன். எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஜாதி சார்ந்த அமைப்புகளாக தான் இருக்கிறாங்க. எல்லாருமே நாடா சங்கத்தின் அமைப்புகளாக உங்களுக்கு கூட வந்து நிற்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த விவகாரத்துலையுமே கூட குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த அமைப்புகள் தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. மேய்ச்சங்களுக்கான சப்போர்ட் வந்து உங்கள்கிட்ட அங்கே தான் சாதி சங்கங்களுடைய உருவாக்கி சாதி சங்க மாநாட்டில் கலந்துக்கிட்டு சாதி சங்கங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஆணவ படுகொலையை தூண்டி விடுகிற சங்கங்களோட கூட்டணி வச்சு அவங்களுக்கு நாமக்கல்ல பகுதிகளில் சீட்டு கொடுக்குற திமுகவை விட இந்த ஆடு மாடுகளை பாதுகாக்கணும், பனைகளை பாதுகாக்கணும் சொல்லி அதுக்கான இயக்கங்களை நடத்தக்கூடிய அமைப்புகளோடு இணைந்திருப்பார். அந்த அமைப்புகள் வந்து வராங்க. பனைக்கான மாநாடு நடத்தும் போது இல்லை கல்வி இழக்கும் போராட்டம் நடத்தும் போது அவங்க வராங்க. வர்றவங்கள வராதன்னு தடுக்க முடியாது. அவங்கள நாம் தமிழ் கட்சியுடைய தேர்தலில் பங்கெடுக்க வச்சு சீட்டு கொடுத்து கூட்டணி வச்சு நீ சாதி ஆதிக்கத்தை தூண்டி விட்டு பேச வச்சா அது தவறானது. நீங்கள் இவங்க வந்து கோனார் சமூகத்துக்கு வந்து கோனார்கள் அதிகமாக இருக்க தொகுதியாக பார்த்து ஒரு கோனார் சாதிச்சங்க தலைவரை கொண்டு போய் நிப்பாட்டினா அது நாம் தமிழ் கட்சி பண்ணுற அரசியலுக்கு நேர் எதிரானதுன்னு சொல்லலாம். நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணுறோம், அவங்க அந்த போராட்டத்துக்கு வாழ்த்து தெரிவிக்க நீங்கள் சரியான பாதையில் போகிறீங்க, இது வரைக்கும் யாரும் முன்னெடுக்கன்னு சொல்லி அந்த ஆயர்குல அமைப்புகள் ஆடு மாடு மேய்க்கக்கூடிய சங்கங்கள் வந்து நிற்கிறாங்க. இதில் என்ன இல்லை சாதி ரீதியான பார்வை இங்கே வந்துச்சு. அந்த நீங்கள் வந்து மண்பாண்டம் செய்யக்கூடிய குயவர்கள் இருக்காங்க, அவங்களுக்குன்னு சங்கம் இருக்குது. இப்போ மண்பாண்டத்துக்கான ஒரு போராட்டத்தை சீமானா முன்னெடுக்கிறாங்க. நம்முடைய மானாமதுரை மண்பாண்டம் என்பது உலக பிரசித்தி பெற்றது, இதை பாதுகாக்கணும், இது வந்து புவிசார் குறியீடு பெற்றது அப்படின்னு ஒரு மாநாடு போடுறான்னு வச்சுக்கோம். அப்போ யார் வருவாங்க? குயவர் சங்கத்துக்கு வருவாங்க. நெல்லுக்கான போராட்டம்னா யார் விவசாயிகள் இருக்கவங்களோ அவங்க வருவாங்க. ஆப்வியஸ்லி அதுதான் நடக்கும். அதுபோல் அவங்க வரும்போது நம்ம தடுக்க முடியாதுல்ல. அது தேர்தல் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் அது எதிரொலிக்குதா? அதில் கூட்டணி வைக்கிறோமா, சாதி ஆதிக்கம் இருக்கக்கூடிய இடங்களை அவங்கள நிப்பாட்ட வைக்கிறோமா அப்படின்னு தான் நீங்க பார்க்கணுமே ஒழிய மறைமுகமா அது சாதியை கூர்மைப்படுத்துற வேலையை பார்க்கலன்றீங்களா நீங்க? மறைமுகமா சாதிய மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ வெளிப்படையாகவோ இல்லை மூக்க சுத்தியோ எப்படியுமே அங்கே சாதி இல்லை. இது இந்த மண்ணினுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை, வாழ்வியலை எல்லாத்தையும் தாண்டி பொருளாதாரத்தை நீங்கள் இதுக்கு எல்லாம் ஏன் இவ்வளவு கதறான்? எங்கள் ஊரில் சொல்லுவாங்க ஏதோ இருந்த பண்ணி மாதிரி கத்துறான் அப்படின்னு. ஏன் இப்படி எல்லாரும் இருந்த பண்ணி மாதிரி கத்துறாங்க அப்படின்னா இதே பண்ணி கூட்டம் தான், திராவிட கூட்டம். அந்த பண்ணி கூட்டம் எப்படி கத்துது அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய பால் சந்தை மதிப்பு 1,32,000 கோடி, ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 5 விழுக்காடு அது குரோத்தில் இருக்குது, ஃபார்மாக்கு ஈக்குவலான குரோத்தில் போய்கிட்டு இருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் 7,5 கோடி மக்கள், ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 7 கோடி லிட்டர் பால் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த 7 கோடி லிட்டர் பாலில் 40 லட்சம் லிட்டர் மட்டும்தான் ஆவினால் உற்பத்தி பண்ண முடியுது. 35-40 லிட்டர் தான் ஆவியினுடைய தேவை. மீதி எவ்வளோ இருக்கு பாருங்க, 6.5 கோடி லிட்டர். யாரு இந்த 6.5 கோடி லிட்டர் யார் பூர்த்தி பண்றா? பெரும்பான்மையாக 70 விழுக்காடு ஆந்திர முதலாளிகள். தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பால் தேவையை பாக்கெட் பாலுங்கிற பேர்ல, அப்புறம் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய டெய்ரிகள் அந்த பால் பவுடரை வைத்து பால் தயாரித்து கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டினுடைய கறி தேவை, ஆட்டுக்கறியின் தேவை. இந்த ஆட்டுக்கறி தேவையில சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 4 மாவட்டங்களுடைய மொத்த ஆட்டுக்கறி தேவையை பூர்த்தி பண்றது ஆந்திரா. கிட்டத்தட்ட 40,000 கோடி ஆண்டு வருமானம் ஆட்டுக்கறி மட்டும். அப்ப 40,000 கோடி 1,30,000 கோடி, கிட்டத்தட்ட நெருங்கினா 2 லட்சம் கோடி. தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டுக்கு நிகரான ஒரு பணம் இந்த 2ல மட்டும்தான் கிடைக்குது. அப்படின்னா இந்த பொருளாதாரத்தை நீ மாட்டு பண்ணைகள் வை, படித்த பொறியாளரையோ மருத்துவரையோ மருத்துவ பிரதிநிதியோ இல்லை டென்டிஸ்டையோ கொண்டு போய் ஒரு குச்சியை தூக்கிக்கிட்டு கம்பக்கூட்டில் ஒரு கம்பை இதை வச்சுக்கிட்டு ஒரு இதை வச்சுக்கிட்டு என்னது ஒரு டிஃபன் பாக்ஸை தூக்கிக்கிட்டு கேரியலை தூக்கிக்கிட்டு நீ மாடு மேய்க்க போ அப்படின்ட்டு போகணும் சீமானு சொல்லலை. டென்மார்க்கை பாரு, பிரேசிலை பாரு, ஹெலிகாப்டரில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 10,000 மாடுகளை பெரிய மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி அவன் மேய்க்கிறான். அதன் மூலமாக உலகத்திலே டென்மார்க்கும் பிரேசில் தான் அதிகமான பால் உற்பத்தியை பண்ணக்கூடிய தேசமா, அதிலிருந்து தண்ணீரை அடையக்கூடிய வெறும் பால் பொருட்கள், கறி பொருட்கள் இதை வைத்துக்கொண்டு தண்ணீரை அடைகிறான். நாம இவ்வளவு வளங்களை வைத்துக்கொண்டு இவ்வளவு மேய்ச்சல் நிலங்களை வைத்துக்கொண்டு இந்த பால் உற்பத்தி இல்லாம தடுமாறி நிற்கிறோம். பக்கத்து மாநிலத்திலும் பக்கத்து நாட்டிலும் கையேந்தி நிற்கிறோம். அப்போ தற்சார்பு பொருளாதார கொள்கை அடிப்படையில்
மூர்த்தி அமைச்சர் பண்ணலாம், 2000 மாடு வைக்கலாம். KN நேரு 500 மாடு வச்சு மாட்டு பண்ண வைக்கலாம். பெரியசாமி வைக்கலாம். முதலமைச்சருக்கு சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் பெரிய பெரும் பண்ணைகளில் மாடு வைக்கலாம். ஐடி நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய பெரும் மென் பொறியாளர்கள் 10 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய மைக்ரோசாஃப்டில் TCSல ஒர்க் பண்ணக்கூடியவங்க அவங்க என்ன பண்ணால் அதில் இருக்க சம்பாதிச்ச பணத்தை எடுத்துக்கொண்டு போய் திண்டுக்கல் பக்கத்தில், தேனி பக்கத்தில், ஏன் சென்னைக்குள்ளேயே பெரிய பெரும் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அருகாமையிலேயே வந்து மாட்டு பண்ணையில் வச்சு நாட்டு மாடு பாலில் A2 பால் 1 லிட்டர் பால் A2 பால் 250 ரூபா. 1 லிட்டர் நாட்டு மாட்டு பாலினுடைய நெய் 4500 ரூபா. நம்ம நெய் மணலாக இருக்கும், அம்மா கையால் செஞ்ச நெய். அது மணலாக இருக்காது, மணல் தான். அது மணலான நெய்ன்றாங்க. 350 ரூபாய்க்கு நெய்லாம் கிடைக்காது, டால்டா தான் கிடைக்கும். கும்பகோணத்துலேருந்து பாமாயில் வேண்டியது டால்டா வேண்டியது. கும்பகோணத்தில் ஒரு நெய் ஃபேக்டரி வச்சுருக்காங்க, வெறும் டால்டா பாமாயில். நெய்யே கிடையாது, நெய் கிடையாது, நெய்யே இன்னும் நெய் கிடையாது, நெய்யே கிடையாதுங்க. அது ஆவின்ல நெய் விற்கிறாங்களேங்க, ஆவின் நெய் விற்கிறாங்களே கடைகளில். ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து கர்ப்பிணி பெண்களுக்குலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு. தனியார் நெய்யின்னு 350 ரூபாய் விற்கிறாங்கல்ல. சரி, 1 லிட்டர் 350 ரூபா 400 ரூபாய். ஆமாம், அந்த நெய்யை அது நெய்யா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணுங்கள். ஊத்துக்குழியில் நெய் செய்கிறாங்க, அதுவும் சிந்து நாட்டு மாடு கிடையாது, இந்த மாதிரி மாடுகள். அது 500 1500 ரூபா 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஓரளவுக்கு ஊத்துக்குழி நெய், ஓரளவுக்கு அதுலேயும் ஃப்ராட் இருக்குது, ஓரளவுக்கு ஊத்துக்குழி நெய் இருக்கும். ஒரிஜினல் நாட்டு மாட்டு நெய் செய்யணும்னா 1/2 லிட்டர் தான் பால் கறக்கும். ஓகே, 1/2 லிட்டர் பாலை தயிராக்கி நீங்கள் நெய் கிடைச்சிங்கன்னா இம்புட்டு காட்ட தான் கிடைக்கும். செத்தோடு தர வேணால் நக்கிட்டு போங்கிற மாதிரி தான் இருக்கும் அது. சரிங்களா உங்களுக்கு? அதில் நீங்கள் தினமும் கலந்து 10 நாள் வச்சா தான் ஒரு 100 மில்லி நெய்யை அதில் எடுக்க முடியும். அப்படின்னா எத்தனை மாடு வளர்க்கணும்? 1 லிட்டர் நெய் வேணும்னா அப்போ குறைந்தபட்சம் அந்த நெய்யை 4000 ரூபாய் குறைஞ்சி விற்க முடியாது. அதோடைய சந்தை மதிப்பு தெரியல, அதை வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க, ஆனால் அதுக்கான சந்தை இங்கே உருவாக்கப்படலை. அதை உருவாக்கணும்னு சொல்றாரு. இதை ஒரு தனி முதலாளி செய்வது போல செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நீங்க இந்த இந்த இண்டத்துல அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறாங்களா, இல்ல பொதுவா பாருங்களேன். பா எல்லாரும் வந்து இந்த மாதிரியே டாக்டர் ஆகணுங்கிறீங்க, பொருளாதாரம் ஆகணுங்கிறீங்க, ஆடு மாடு மேய்க்கிறது எவ்வளவு விஷயம் இருக்குன்னு ஒரு பொது சமூகத்தை நீங்க ஆடு மாடு மேய்க்கவான்னு கூப்பிடும்போது அதை சாதாரணமா பாக்குற யங்ஸ்டர் என்ன பண்ணுவான், கேக்குறீங்க அப்ப படிக்க வேணாம் போல் இருக்கு, ஆடு மாடு மேய்ப்போம், அப்ப இது தேவையில்ல, ஆடு மாடு மேய்ப்போம் நினைப்பான்னு நினைக்க மாட்டானா? அப்ப கல்வியின் முக்கியத்துவம் நீங்க மட்டுப்படுத்துறீங்கன்னு தெரியல. படிக்கலன்னா ஆடு மாடு மேய்க்க தான் போவ, நீ முட்டாளாயினா நீ வந்து கடைசி பெஞ்சில் இருந்தால் ஆடு மாடு மேய்க்க தான் போவ அப்படின்னு வாத்தியார் சொன்னார். அப்படி அவர் சொல்வதற்கும் சீமான் சொல்வதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. சீமான் சொல்வது இதுல ஒரு பெரிய பொருளா இருக்கு. இங்க இருந்து நீ வந்து எல்லாராலையும் ஆடு மாடு மேய்க்க முடியுமா? ஒரு பொறியாளர் முடிச்சுட்டு இல்ல நல்ல ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு அரபு நாட்டை போய் ஒட்டகம் மேய்க்கிற, அங்கேயே செத்து போற, அங்க வழி தெரியாம நிக்கிற, 2 லட்ச ரூபா சம்பளம் போய் 20,000 ரூபாய்க்கு ஏமாற, குடும்பத்தை பார்க்க முடியல, மனைவியை பார்க்க முடியல, பிள்ளையை பார்க்க முடியல. ஆனா இங்க உன் மாட்டின் பொருளாதாரம், உன் ஆட்டின் பொருளாதாரம் தெரியாம தான் நீ அங்க போற. ஒரு 200 ஆடுகள் இருந்தால் அதோடைய சந்தை மதிப்பே வேற. நீ ஒரு பிசினஸ் மேனாக மாறலாம், நீ ஒரு தொழிலாளராக மாறலாம், நீ ஒரு 20 பேருக்கு வேலை கொடுக்கலாம். நீங்கள் ஆடு மாடு வளர்க்குதுன்னா நான் சொல்றது போல நீங்கள் வந்து கம்ப தூக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மேய்ச்சல் உரிமைகள் முழுமையாக கொடுக்கப்பட்டா, மேய்ச்சல் நிலங்கள் முழுமையாக உருவாக்கப்பட்டா, மேய்ச்சல் இங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஓ ஆஃபீஸ், தாசில்தார் ஆஃபீஸ், பல தோட்டங்கள் முழுக்க மேய்ச்சல் நிலங்கள் அரசு மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டான். கலெக்டர் ஆஃபீஸ் சில இடங்களில் கலெக்டர் ஆஃபீஸ் மேய்ச்சல் நிலமா இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் மேய்ச்சல் நிலமா இருக்கு. சென்னையில் பல மேய்ச்சல் நிலங்கள் வந்து இன்னைக்கு அபகரிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் மீட்டு உருவாக்கம் செய்தா இனி மீட்க முடியாது. புதிய மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கினா ஏங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு தொழில், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவை கிடையாது. ஏன்னா புல்லு இயற்கையாக முளைக்க போது போய் மேயோட போகிறான், இவன் என்ன புண்ணாக்கு வாங்கி போட்டு இதை போட போகிறான்னா எளிதாக ஒரு சம்பாதித்தை பண்ண முடியும். யாருக்கு சொல்கிறோம்? படித்த எல்லாரும் மருத்துவர் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இதை வந்து ஒரு பெரிய தொழிலாக மாற்றணும். இதன் மூலமாக நம்ம வந்து கையேந்தி நிற்க வேண்டிய தேவைக்கு செல்ல வேண்டாம் மனநிலைன்னு ஒரு வாதம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரு பையனோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இருக்கிறாங்கன்னா நல்லா படிப்பா, நிறைய மதிப்பெண் வாங்குப்பா, நல்லா அறிவை வளர்த்துக்குப்பான்னு சொல்லுவீங்களா? நல்லா படிக்க அதெல்லாம் கூட 2வதுப்பா, நிறைய காசு பார்க்கணுமா, ஆடு மாடு போய் மேய்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? உங்கள் வீட்டில் யாருக்கு நீங்கள் என்ன மாதிரி கைட் பண்ணுவீங்க? ஒரு வகுப்பறையில் 40 பேர் படிக்கிறாங்க, 40 பேரும் டாக்டரா, 40 பேரும் பொறியாளரா, 40 பேரும் வளர்க்குறீங்களா? அது அவன் தான் முடிவெடுக்கணும். அவன் வழக்கறிஞர் ஆகணுமா, மருத்துவர் ஆகணுமா, பொறியாளர் ஆகணும், அவன் முடிவெடுக்கட்டும். அவன் முடிவெடுக்கட்டும். இதுலேயும் பொருளாதாரம் இருக்கு. நீ வழக்கறிஞராய் தான் சம்பாதிக்கணும், மருத்துவராய் தான் சம்பாதிக்கணும், நீ ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி ஆகட்டும், அப்படி ஆகிதான் அதுலயும். அது மட்டும் இல்ல, இங்க ஒரு பொருளாதாரம் இருக்குடா உன் கண்ணுக்கு முன்னாடி, உன் வீட்டை சுத்தி இருக்கு, இதையும் விட்டுறாத. நீங்க ஆடு மாடு பண்ணை வைக்க டாக்டர் படிக்க மாட்டான்றாங்க. அதை காமிச்சீங்கன்னா அவன் படிப்பு, ஏன்னா அதுக்கு படிப்பறிவு தேவையில்லை, அது கல்வி அறிவு தேவை. பண்ண வச்சுக்காரு அமைச்சரா இல்லையா? மூர்த்தி பண்ண வச்சுக்காரு அமைச்சரா இல்லையா? அவங்களாம் படிக்கலையா?
அப்படி எக்ஸாம்பிள் ஏங்க, உலகத்தினுடைய பெரிய கோடீஸ்வரர் அமெரிக்காவில் யாருங்க? பில்கேட் சொல்றாரு. அதாவது அவருடைய ஓய்வு காலத்தை விவசாயத்திலையும் ஆடு மாடுகளையும் கழிக்க போறேன். ஓய்வு காலத்தை மொத்தமாவே. இப்போ வந்து அமெரிக்காவில் பிரேசில், டென்மார்க் அடுத்தபடியாக அமெரிக்கா தான் வந்து இந்த மாட்டு பால் சந்தையில் அதிகப்படியாக இருக்காங்க. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 1 லட்சம் மாடுகளை மைக்ரோசாஃப்டுடைய நிறுவனர் பில்கேட்ஸ் வளர்க்குறாரு. பில்கேட்ஸ் வளர்க்கலாம். ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போய் இங்கே எப்படி நம்முடைய சிவநாராயண எப்படி திருச்செந்தூர் கோயிலுக்கு நிதி கொடுக்குறாங்களோ, எப்படி இந்தியா முழுக்க பல்வேறு நிறுவனங்கள் நிதி கொடுக்குறாங்களோ, அதே போல் அவர் போயிட்டு ஆப்பிரிக்காவில் பழங்குடியின மக்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிதி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. என்ன கொடுக்குறாரு நிதியா? கோழி வாங்கி கொடுத்தாரு. ஒரு நாட்டுக்கோழி இருந்தா அந்த நாட்டுக்கோழியை வைத்துக்கொண்டு ஒரு குடும்பம் குறைந்தபட்சம் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியுங்கிறாரு. தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது நாட்டுக்கோழி, ஒரு முருங்கை மரம், ஒரு பசுமாடு, இந்த 3 இருந்தால் ஒரு பாட்டியும் ஒரு தாத்தாவும் 30 வருட வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு செத்து விடலாம். வைரமுத்து சொல்லியிருக்காரு. ஒரு நாட்டுக்கோழி, ஒரு பசுமாடு, ஒரு நாட்டுக்கோழி 4-5 நாட்டுக்கோழி, அந்த முட்டையை வைப்பாங்க, பால் கறந்து தனக்கு குடிச்சிட்டு புரோட்டீன் அவங்களுக்கு புரதம் கிடைச்சிருது, பக்கத்து இருப்பாங்க. ஒரு முருங்கை மரம், முருங்கைக்காய், முருங்கை இலை, அதை விற்று பிழைக்கிறாங்க. அந்த காசு வந்துடுது. அதை வச்சு மற்ற பொருளை வாங்குறாங்க. 30 வருஷம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலான்றான். அந்தளவுக்கு ஒரு பொருளாதாரம் இருக்குது. ஒரு தனி வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். அப்போ இந்த பொருளாதாரத்தை பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. சிப்காட் திறந்திருக்கும் 1000 பேருக்கு வேலை, அமெரிக்காவில் போய் இவரை கூட்டு வரேன், அரபு நாட்டில் போய் அவரை கூட்டு வரேன், சிங்கப்பூரில் போய் இவரை கூட்டு வரேன், கூட்டு வந்து யாருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க? பெருந்துறை சிப்காட்டில் 63,000 பேர் வடநாட்டுக்காரனுக்கு வேலை கொடுத்துருக்கீங்க. திருப்பூர் முழுக்க வடநாட்டுக்காரன் ஏறிட்டான். மொத்த தொழிலும் அவன்கிட்ட போயிடுச்சு. சாதாரண சாந்து குலைக்கிற வேலையில் ஆரம்பிச்சு, இந்த வண்ணம் பூச்சுற வேலையில் ஆரம்பிச்சு, இந்த ஆஃபீஸில் இந்த சீட்டு ஓட்டுற வேலையில் ஆரம்பிச்சு, லைட்டு போடுற வேலையிலேருந்து, சென்னையில் மெட்ரோ வேலையிலேருந்து, சென்னையில் நட்சத்திர ஓட்டருடைய பணியாளர் வேலையை தொடங்கி எல்லா வேலையும் வடநாட்டுக்காரன போயிடுச்சு. அப்போ என் பொருளாதாரம் மொத்தமாக அவன்கிட்ட போயிடுச்சு. அப்போ அதை மீட்டெடுக்க சொல்லிட்டு என்னுடைய இளைஞர்களுக்கு, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு அவனுக்கு என்ன தொழில் செய்யறதுன்னே தெரியல. தொழில் முனைவோரை அவனை மாற்றணும். ஆனால் அந்த தொழில் முனைவோரை அவங்க மாற்றுறதுக்கு இது ஒன்றும் சைனா, ஜப்பான் கிடையாது. நீ வீட்டிலே வாட்ச் செஞ்சு பொழைச்சிக்க, நீ வீட்டிலே ஐஃபோன் செஞ்சு பொழைச்சிக்க, சைனா செல்லு செஞ்சு பொழைச்சிக்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பொருளாதாரம் என்ன பொருளாதாரம்? விவசாய பொருளாதாரம் தான். இது நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கக்கூடிய மண். இது இங்கே என்ன உற்பத்தி பண்ண முடியும்? இங்கே ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. ஆனால் அதை தாண்டி ஆயிரக்கணக்கான காய்கறிகள் இருக்குது, ஆயிரக்கணக்கான பழங்கள் உற்பத்தி செய்ய முடியும். அதில் ஒரு மிகப்பெரிய சந்தை இருக்கிறது. அதே போல் இந்த ஆடு மாடுலையும் மிகப்பெரிய ஒரு சந்தை இருக்கிறது. அதை சொல்ல வேண்டியது அவர் வெறும் மக்களுக்கு மட்டும் சொல்லலை. இதை நான் அதிகாரத்துக்கு வந்தால் செய்வேன். 1000 ஏக்கரில் 10,000 ஏக்கரில் கூட்டு பண்ணையில் உருவாக்குவேன். அந்த பண்ணையில் உருவாக்க பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுப்பேன். அவர் 2016 சொல்லிட்டாரு. ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலை, இயற்கை விவசாயம் அரசு வேலை, 25,000 குறைந்தபட்ச சம்பளம். அந்த ஆடு மாடு மேய்ச்சலாம் ஏற்கனவே ஆடு மாடு வீட்டில் மேய்ச்சிட்டு இருக்காங்க. அவன் அரசு வேலை இல்லை, அரசு பண்ணையில் உருவாக்கும். அரசு பண்ணையில் உருவாக்கி அதில் வேலை பார்க்க வச்சு அதில் 25,000 சம்பளம். இதில் என்ன இருக்குது? நாங்கள் போய் காட்டில் போய் மேய்க்க சொல்லலை, மேய்ச்சல் நிலங்களை உருவாக்குவோம், சுற்றி வேலி போட்டுருவோம். நீ உட்காந்து கொண்டு நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு நீட்டாக இது பண்ணு. ஏன்னா அமெரிக்காவில் போய் வேலை பார்க்கலாம், அரபு நாட்டில் போய் ஒட்டகம் மேய்க்கிறது அவமானம் கிடையாது, அசிங்கம் கிடையாது. உள்ளூரில் வந்து ஆடு மாடு மேய்க்கிறது அசிங்கமா அவமானமா? இல்லை, நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு தொலைநோக்கு பார்வையில் இப்படிலாம் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்களே கிரிட்டிசம் வந்து டேரெக்டாக என்ன பாயிண்ட் அடிக்கிறாங்கன்னா, இவ்வளவு சொல்றாங்கல்ல, இவங்க வீட்டுல போய் ஆடு மாடு மேய்க்க சொல்லுங்க, இவங்க வீட்டுல போய் இதெல்லாம் பண்ண சொல்லுங்க, இவங்க பசங்களை பண்ண சொல்லுங்க. அது நீங்க தயாரா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கிறது. இப்ப நீங்க வந்து ஆடு மாடு மேய்த்தல மேய்க்கிறது ஒருத்தர் இருப்பாரு, அதை கணக்கு பண்றதுக்கு ஒருத்தர் இருப்பாரு, அதை கணக்கு பண்ணி அதை பட்டியல் அடைச்ச பிறகு அதுக்கு ஒருத்தர் இருப்பாரு, பால் கறக்கிறதுக்கு ஒருத்தருக்கு வேலை இருக்கும், அந்த பாலை எடுத்து ஊத்துறதுக்கு ஒரு வேலை இருக்கும், அந்த பாலை வண்டியில் ஏற்றுறதுக்கு ஒரு வேலை ஒருத்தருக்கு வேலை இருக்கு, வண்டியை கொண்டு போகிறதுக்கு ஒரு வேலை இருக்கு. அதை உலக நாடுகள் கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் டீம் தேவைப்படுது, MBA படித்தவங்க தேவைப்படுறாங்க. அந்த மார்க்கெட்டிங் பண்ணதை வந்து ஆடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆடிட்டர் வேலை தேவைப்படுது. அந்த கட்டடங்களை கட்டி அதை பராமரிப்பிற்கு ஒரு பொறியாளர் தேவைப்படுது. பலாயிரக்கணக்கான அந்த ஆடு மாடுகளை பராமரிப்பிற்கு கால்நடை மருத்துவர் வேலை இருக்கு. படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும் அங்கே வேலை இருக்கு. நீங்கள் வெறும் மேய்ச்சல்லாம் மேய்க்கிறது மட்டுமே தொழில், துண்டை போட்டுக்கிட்டு ஒரு கையில் வந்து ஒரு கத்தியை வச்சுட்டு போகிறது வேலை, குச்சி வச்சுருக்க வேலை இல்லை. எல்லாருக்குமான வேலை இருக்குது. அங்கே மருத்துவர் தொடங்கி சாமானியன் வரைக்கும் எல்லாருக்குமான வேலை அந்த மிகப்பெரிய கூட்டு பண்ணையில் இருக்குது, உருவாக்க முடியும். அது பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி உருவாக்கலாம். ஆட்டு மாட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது, பால்லேருந்து பால் பொருட்கள், பால் கோவா, பால்லேருந்து மற்ற இனிப்புகளை தயாரிக்கிறது, பால்லேருந்து பட்டரு, பாட்டிலேருந்து பன்னீர், இதை தயாரிக்கிறது. இதில் படித்தவனுக்கு எத்தனை பேர் வேலை இருக்குது? இதில் எத்தனை வந்து செஃப் உருவாக்க முடியும்? எத்தனை வந்து ஃபுட் இன்ஸ்டியூட்டில் படித்தவனுக்கு அதில் வேலை இருக்குது? படித்தவன் அத்தனை பேருக்கு வேலை, படித்தவனுக்கு தான் வேலை இல்லை. இப்போது நீங்கள் வந்து நீங்கள் ஒரு சிறந்த கட்சியின் சிறந்த பேச்சாளர், அண்ணன் சீமான் சிறந்த பேச்சாளர்.
நீங்கள் பேச்சு மூலமாகவே ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக போய் கன்வே பண்ணிட முடியுது. ஒரு கனவு திட்டத்தை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னும் போது ஆடு மாடை கூட்டி வச்சு தான் அதை பண்ணணுங்கிற அவசியமோ தேவை எங்கிருந்து வந்துச்சுன்னு ஆடு மாடை கூட்டி வச்சே பண்ணல. ஆடு மாடு இருக்கிற இடத்துல போய் நாங்க பேசியிருக்கோம். அதாவது ஆடு மாடுகளை நீங்க அடைச்சு வச்சீங்களா இல்லையா? அடிப்படை அறிவு நீங்க அடைச்சு வச்சீங்களா இல்லையா? ஆடு மாடு வெறும் சுக்கா 65 மட்டன் போட்டி மட்டன் ஆட்டுக்கால் பாயா அது சாப்பிட்டே பழகினவன். இது எப்படி உருவாகுது? இது எங்க இருந்து வருது? ஃப்ரிட்ஜை திறந்தா வரும், கடையில ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணா வரும், ஸ்விக்கில ஆர்டர் பண்ணா வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அது இல்ல மலை மாடுகளோ இல்ல ஆட்டு பண்ணைகளோ எப்படி இருக்குங்கிறத அண்ணன் சீமான் முதல் முறையா தமிழ்நாட்டில் பல இளைஞர்களுக்கு இந்த திராவிட முட்டாபீஸ்களுக்கு காட்டியிருக்காரு. இவங்களே ஒரு பட்டியல் அடைக்கப்பட்ட ஆடுகள் தான். ஆனா இவங்களுக்கு ஆடு மாடுகளை வந்து அடைச்சு வைக்கிற அது அடைச்சு வச்சுதான் அது பண்ண முடியும், திறந்தா விட முடியும். அது என்னன்னா ஆடு 3000 மாடு இருக்குல்ல மலை மாடு, அதை மேய்ச்சலுக்கு கூட்டு போவாங்க. மேய்ச்சலுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தரணுடியில் இப்படி கூட்டு போவாங்க. கூட்டு போயிட்டு மேய்ச்சிட்டு கொண்டு வந்து ஒரு நிலத்தை அந்த நிலத்தின் உரிமையாளர் அந்த ஆடு மாடு மேய்க்கிற கீதாரிகள்கிட்ட கொடுப்பாங்க. ஏன்னா இந்த ஆடு மாடு அங்கே வந்து கழிவுகள் போடுது, அங்கே வந்து அப்படிய கோமியம் போகுது, சிறுநீர் போகுது, இது எல்லாம் போகும்போது அந்த நிலம் பண்பட்ட நிலமாக மாறுது. தன் நிலத்தை வந்து கெட்டுப்போன நிலத்தை உரம் ஒரு 3 வருஷத்துக்கு இந்த ஆடு மாடு அந்த இடத்துல கடை போட்டாச்சுன்னா அந்த நிலத்தினுடைய செழுமையே வேற. அதுக்காக ஒவ்வொருத்தரும் தவம் இருப்பான். எங்கள் ஊர் எங்கள் இடத்துல கடை போடுங்க, எங்கள் இடத்துல கடை போடுங்க. ஆட்டுக்கடை மாட்டுக்கடை ரெண்டுமே இருக்குது. அந்த கடை அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னா, இந்த கடைங்கிற கான்செப்ட் இன்னைக்கு இன்னும் உருவானது இல்லை. இது வந்து குறிஞ்சி முல்லைத்தண்ணிலேருந்து உருவாயிருக்கு கடை கான்செப்ட். கடைங்கிற அந்த கலாச்சாரம் அப்படி கடையை போட்டு வச்சு அவங்க ஒரு பட்டி கட்டிடுவாங்க. இப்போ நாம் என்ன பண்ணோம்னா அந்த பட்டிக்கு வெளியே இப்போ மனிதர்கள் அங்கே நடமாட போகிறாங்க அப்படின்னா அதுக்கு வெளியே ஒரு தடுப்பு கட்டடங்களை, அது நீங்கள் தான் அந்த இடத்துக்கு போனீங்க, அவங்க உங்கள் இடத்துக்கு அவங்கள வர வைக்கல. நீங்கள் அப்படிலாம் வர வைக்க முடியாது. குத்தி தூக்கி கிழிச்சு விட்டு போயிடுவான். 3 ஓட்டையாக விழுந்துடும் கீழே. புரியுதா உங்களுக்கு? அப்படிலாம் பண்ண முடியாது. பக்கத்துல இருக்க முடியாது. காலமாடு முட்டுன்னு வச்சுருக்கீங்க, கண்ணு குட்டி இருக்குல்ல, முட்டுச்சுன்னா அப்புறம் வந்து 60 வருஷமாக கோமாதெல்லாம் இருக்கணும். அஸ்திவாரத்தை ஆட்டி பார்த்துட்டு போயிடுவான். புரியுதா உங்களுக்கு? ஒரே குத்து தான். நேராக குதி வைக்கிறதே எங்கே குறிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிலாம் பண்ண முடியாது. அவங்க இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போக முடியும். அதுவும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒளி அளவை ரொம்ப குறைவாக வச்சு ஸ்பீக்கர் அந்த பக்கம் திருப்பாமல். நீங்கள் சீமானை வந்து இது வரைக்கும் பத்திரிகையாளர்கிட்ட கோவப்பட்டு பார்த்ததே இருக்க மாட்டீங்க. ஆனால் முறையாக கோவப்பட்டார். என்ன பண்ணார் அப்படின்னா, ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தோம் ட்ரோன் பறக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா ட்ரோன் பறக்கும்போது அது டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கு ட்ரோன்னு தெரியுமா? தெரியாது. வேற தலைக்கு மேலே வருது, தலைக்கு மேலே பெரிய வண்டு பறந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியும். கீழே பறந்துச்சுன்னா வாழை வச்சு ஒரு சாத்திரும். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஏதோ ஒரு பூச்சி பறக்குது, வண்டு பறக்குது, நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. அதுக்கு எந்தரம் அது வந்து கருவி, அதுக்கு கேமரா அப்படின்னு தெரியாதுல்ல. அப்போ அது வந்து தொந்தரவு பண்ணுது அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. கோவப்பட்டாங்க. அதுங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவானது. ரொம்ப அதுவும் அந்த மாடுகளில் 20 மாடுகளுக்கு ஒரு தலைவன் இருப்பானா. மாடுகள்லையே ஒவ்வொரு 20 மாட்டுக்கும் ஒரு தலைவன். அந்த மாடு தலைவன் இருப்பான். அவன் வழி நடத்துவான். ஏன்னா 3000 மாடு இருக்குது, 100 கண்ணுக்குட்டி இருக்குது. அங்கேருந்து 3000 மாடு வருது. இந்த 100 கண்ணுக்குட்டியும் சரியாக தன் தாய்கிட்ட போய் சேருது, சக்கன்னு. அப்போ எவ்வளோ ஒரு பாண்டிங்கோட அந்த மாடுகள் இருக்குது. அதனுடைய வழியை அது இயற்கையிலே அது மேயணும். இயற்கையிலே காடுகள் இருந்தது, காலகாலமாக காடுகள் இருந்தது. காடுகளில் அது மேய்ஞ்சால் மட்டும்தான் அதனுடைய மரபில் அந்த பால் வந்து சரியான உற்பத்தி ஆகும். அதனுடைய உடல் வலு நல்லாயிருக்கும். அது நீண்ட காலம் அது குறிப்பிட்ட காலம் வாழ முடியுங்கிறதுல இன்றைக்கி மேய்ச்சல் தடை. ரெசார்ட்டு கிட்டலாம் உள்ளே வந்து பெரும் முதலாளிகளுடைய இண்டிவிஜுவல் ஃபால்ஸ் வைக்கலாம், அறிவு வைக்கலாம். ஆனால் மேய்ச்சலுக்கு மட்டும் ஏன் தடைங்கிற கேள்வியை எழுப்பியிருக்க வேண்டியது அரசு. சுற்றுச்சூழல் அணி அப்படின்னு திமுக வச்சுருந்தாங்க. இருக்கு, இப்போ இருக்கு. அந்த சுற்றுச்சூழல் அணியினுடைய பொறுப்பாளர் யார்? ஐயா, இப்போ கார்த்திகேய சிவசேனாதிபதி தான் ஐயா. கார்த்திகேய சேனாதிபதி. அவர் என்ன வியாபாரம் பார்க்குறான்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் காளை மாடுகளை வச்சு தான். காளை மாடலை வச்சு என்னன்னு சொல்லுங்க? எக்ஸாக்டாக தெரியல. காளை மாடலை வச்சு ஒரு வியாபாரம் பார்க்குறாரு. காங்கேயம் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சிருக்காரு. காளை மாட்டுலேருந்து பால் கறக்க முடியுமா? முடியாது. ஆனால் அவர் கறப்பார். காளை மாட்டை தான் எப்படிங்க பால் கறக்க முடியும்? காங்கேயம் ஃபவுண்டேஷன் மூலமாக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு, அமெரிக்காவுக்கு காளை மாடுடைய விந்தை எடுத்து விற்பனை செய்வதுதான் அவருடைய தொழில். ஓகே. விந்து வித்து நீ பிழைக்கலாம், ஆனா பால் வித்து நான் பிழைக்க கூடாதுன்னு. காங்கேயம் ஃபவுண்டேஷன் ஒரு வருஷத்திற்கு 150 கோடி ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 150 கோடி ரூபாய்க்கு காளை மாடு விந்து வித்து திமுகவுடைய சுற்றுச்சூழல் அணியினுடைய பொறுப்பாளர் கார்த்திகேய சேனாதிபதி சம்பாதிக்கிறாரு. இங்கிருந்து விந்துகளை இது பண்ணி அதை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி அங்கே காங்கேயம் மாடுகளை உற்பத்தி பண்ணுவது. இதுதான் அவருடைய தொழிலே. முழு நேர வேலையை வந்து
விருந்து விற்பனை தான். சாதாரணமா சொல்லுங்க, அது வந்து நீங்க இல்ல சாதாரணமா தான் சொல்றேன், தவறா கூட சொல்லல. இப்ப நீங்க வந்து நியாயப்படி வந்து ஒரு இயற்கையில உருவாக்கணும், அதை எக்ஸ்போர்ட் பண்ணி சம்பாதிக்கலாம், அதை எக்ஸ்போர்ட் பண்ணி சம்பாதிக்கலாம். ஆனா பால் விற்க கூடாது, கறி விற்க கூடாது, நம்ம மேய்க்க கூடாது. மேய்க்கிறது தப்பு, பால் விற்பனை பத்தி பேசுவது தப்பு, கறி விற்பனை பத்தி பேசுவது தப்பு. ஆனா இங்க ஒருத்தன் திமுக கட்சிக்காரன் சுற்றுச்சூழல் அணின்னு பொறுப்பாளன், அவன் சுற்றுச்சூழல் அணின்னு பொறுப்பாளனா? நீ பண்ற வேலை அந்த வேலையா? இதான் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற லட்சணமா? அது நியாயப்படி செய்யலாமா? அது தெய்வக்கூடாது. அதாவது சயின்டிஃபிக்கலாக செய்யலாம், டெக்னிக்கலாக செய்கிறீங்க, ஓகே. ஆனால் நியாயப்படி தர்மப்படி அறத்தின்படி அது செய்யலாமான இயற்கையாக அது பார்த்தா இயற்கைக்கு அது நேர் முரணானது, எதிரானது. இப்போ இன்றைக்கி வந்து மாட்டு ஊசிகளை போடுறாங்க இல்லையா, இதுதான் அந்த மாட்டு ஊசிங்கன்னு ஒன்று போட்டு போகிறாங்க பாருங்க. என்னது மாட்டு ஊசி? இன்ஜெக்ஷன் மூலியமாக ஸ்பேமை உள்ள செலுத்தி எப்படி இன்ஃபர்டிலிட்டி இல்ல சீக்கிரமா மனிதர்களுக்கு பசுமாடு வேணுறதுக்காக பண்ற செயல் தானே அது. மனிதர்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி வந்துச்சு போல மாட்டுக்கும் வச்சுட்டாங்க. மாடு ஆடு மாடு மட்டும் தான் சுதந்திரமா இருந்துச்சு. இப்போ அதையும் 100 பசுமாடு காளமாடே கிடையாது, பூரா ஊசி. இது இங்கே வந்து ஜெர்சி மாடுகளை அந்த வெளிநாட்டு மாடுகளை பண்ணுறது போல் இவன் காளமாடு. இது ஹைலி காஸ்ட்லி. காங்கேயம் காளை வந்து ஹைலி வந்து ஒரு இதான ப்ரீடு. அதை வந்து ஏற்றுமதி பண்ணி சம்பாதிக்கிறது. அவருடைய சம்பாதிச்சு நம்ம குறை சொல்லலை. ஆனால் அதை செய்கிற கட்சி, அது இந்தியாவிலே அதிகமாக செய்கிற ஒரே கட்சி திமுக தான். திமுக கட்சிக்காரன் தான். அதுவும் சுற்றுச்சூழல் பொறுப்பாளர் கார்த்திக் சனபதி இங்கே இருக்க மாட்டா, வெளிநாட்டில் பறந்துட்டே இருப்பார். நீ கடைசி எங்கேயாவது பார்த்துருக்கீங்க அவரை? பார்க்கணும், நீங்கள் ஆஸ்திரேலியா தான் போன அவரை, எங்கேயாவது அங்கே போட்டுக்கிட்டு இருப்பாப்புல, மாட்டுக்கு ஊசியை போட்டுக்கிட்டு இருப்பாப்புல. அவரை நீங்கள் பேசலாமா? உங்கள் கட்சிக்காரன் அத்தனை பேரும் பண்ண வச்சுக்கிறான், அத்தனை பேரும் மாட்டு வியாபாரம் பார்க்குறான். உலகத்திலே அதிகமான மாட்டுக்கறி, எருமை மாட்டுக்கறியினுடைய விற்பனை பண்ணுற தேசம் இந்தியா. அது அதிகமாக உத்தரப்பிரதேசம், அதுக்கப்புறம் பீகார், குஜராத், மகாராஷ்டிரா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு கடைசியாக இருக்குது. பால் உற்பத்தி உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு கடைசியாக இருக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு இருக்கிறது. இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு இருந்தும் கூட பால் உற்பத்தி, கரு உற்பத்தி ஏன் இல்லைங்கிற கேள்வியைத்தான் இந்த ஆடு மாடு மாநாடு எழுப்பியிருக்கிறது. இது சாதிக்கான மாநாடோ ஓட்டுக்கான மாநாடோ இல்லை, இது மாட்டுக்கான மாநாடு, மாட்டுக்காக நடந்த மாநாடு. நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க இந்த தடையை நீக்கணும், தமிழ்நாடு அரசு பேச வேண்டாம்னு சொன்னீங்க. என்ன விமர்சனம் உங்கள் மேலே இருக்குன்னா, இந்த தடையை கேட்டு வாங்கினதே உங்கள் கட்சியை சேர்ந்த தீரன் திருமுருகன் அப்படிங்கிற தோழர் தான் வாங்கியிருக்கிறாரு. இவங்க கட்சியை சேர்ந்தவங்களே போடுவாங்களாமா, வழக்கு போட்டு தடையை வாங்குவாங்களாமா, அப்புறம் இவங்களே வந்து தடைக்கு எதிராக போராடுவாங்க. திமுகவா இஸ்லாமிய பாதுகாவலர்னு சொல்லிட்டு இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை ஆயிட்டா இந்துக்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் அஃபிடவிட் போடுறதுக்கு இல்ல, இது நடந்தது உண்மையா பொய்யா? அந்த அரகுர தீரன் திருமுருகன் உங்க கட்சியாரா இல்லையா? அரகுர மங்கிகளுக்கு முதல்ல அந்த அறிவிப்பை முழுசா படிக்க சொல்லுங்க, அந்த ஆர்டரை முழுசா படிக்க சொல்லுங்க. தீரன் திருமுருகனுடைய வழக்கினுடைய பின்னணி என்னன்னா, வனப்பகுதிக்குள்ள, அதாவது வனத்திற்குள்ள சிறுத்தைகள் புலிகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆடு மாடை மேய்க்க தடை போடணும் அப்படின்னு ஒரு சிலர் ஆர்வ மிகுதியில இல்ல ஒரு சின்ன பேராசினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ உள்ளுக்குள்ள ஒரு சிலர் போயிடுறாங்க. அதனால அவங்களுக்கும் ஆபத்து, அந்த ஆடு மாடுகளுக்கும் ஆபத்து நேர்ந்து நிறைய சிறுத்தைகள் அந்த மாட்டை அடிச்சு சாப்பிடுது. இப்போ அதனால அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் ஒரு பொதுநல வழக்கா போடுறாரு. அந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படுது. அந்த தீர்ப்புமே வனப்பகுதிக்குள்ள வளர்க்கக்கூடாதுங்கிறதா. ஆனா இந்த வனத்துறை என்ன பண்றான், மொத்தமாவே விட மாட்டோம். வனத்துல வந்து பாத்தீங்கன்னா வனத்துடைய அந்த பகுதியில முன்னாடி வந்து பட்டா நிலங்கள் இருக்கும். இவங்க என்ன சொல்றாங்க, வனத்துக்குள்ள போல பட்டா நிலங்கள்லயே நாங்க விட மாட்டாங்க, வனத்துடைய என்ட்ரன்ஸ்லேயே விட மாட்டோம், தடுக்கிறாங்க. ஒரு சட்டம் போட்டால் தான் போதும் நம்ம ஆளுகளுக்கு, உடனே அதை 100 விழுக்காடு ஃபாலோ பண்ணுங்கிறத தாண்டி 150 விழுக்காடு ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதை ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு வனத்துறையின் அட்டகாசம் தான் இந்த மேய்ச்சல தடைக்கான முழுமையான காரணம். நீதிமன்றமோ தீரன் திருமுருகனோ மொத்தமாக தடைப்படணும், மேய்ச்சல் நிலைமை இருக்கக்கூடாது அப்படின்லாம் கேட்கல. வனத்திற்குள்ளே சிறுத்தை நடமாடும் பகுதியில், யானைகள் நடமாடும் பகுதிக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு தான் அவங்களுடைய தடை. அதுதான் அது தடை. இன்றைக்கும் நாங்கள் அதில் அவர் உறுதியாக இருக்காரு, நாங்களும் உறுதியாக இருக்கிறோம். வனத்துக்குள்ளே போகக்கூடாதுன்றோம். மற்றபடி வனத்துடைய எல்லை பகுதிகளில் ஒரு அதிகபட்சம் 2 கிலோமீட்டர் போவாங்க. இல்லைன்னா அவருடைய தானே தீர்ப்பு வந்திருக்கு, அவரது தீர்ப்பு வரலையா? அந்த மாதிரி எல்லாத்துக்கும் போகக்கூடாதுன்னு தீர்ப்பு எதில் வழங்கப்பட்டுச்சு? எந்த கேஸ்ல? அந்த வழக்கில் தான் வழங்கப்பட்டுச்சு. அப்புறம் எல்லாத்துக்கும் போகணும் வழங்கல, அவரு கேட்கல சார். ஆனா வழங்கப்பட்ட தீர்ப்பு என்ன? எல்லாத்துக்கும் போகக்கூடாதுன்னு தீர்ப்பு வந்திருக்குது. அவர் போறலாம் வந்திருக்காதுல, அது கூட இப்ப அதானே வைக்கிறாங்க. அதனால என்ன சொல்ல வர்றீங்க இப்போ? ஏங்க அவர் ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தான் போறாரு. ஆடு மாடுகள் உள்ள போய் இறந்து போயிடக்கூடாது, ஆடு மாடு மேய்க்கிறவங்க உள்ள போய் இறந்து போயிடக்கூடாது, அது ஒரு தடையை கொண்டு வாங்க அப்படின்னு கொண்டு போறாரு. அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறேன். அது போட்டதுனால இப்ப என்ன ஆயிடுச்சு? மொத்தமா போய் மீட்டு இருக்கணும்ல. இப்போ தவறான புரிதல்ல அந்த தடை வந்து மொத்தமா போகக்கூடாதுன்னு சொல்லலைங்க. அதான் முக்கியம். யாருமே அந்த வழக்கினுடைய தன்மையை படிக்கல. மொத்தமா போகக்கூடாதுன்னு சொல்லல. வழக்கு என்ன கேட்டாங்களோ அதைத்தான் தீர்ப்பாவே கொடுத்துருக்காங்க. வனத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு தான்.
வனத்தினுடைய மையப்பகுதிக்கோ வனத்தில் வந்து அதிகமாக வந்து இந்த மிருகங்கள் நடமாடக்கூடிய பகுதிக்கோ போகலாம் தான் தீர்ப்புமே. இவன் வந்து தீர்ப்பை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டான். மொத்தமாக அப்படின்னு மொத்தமாக இல்லை, மொத்தமாக தீர்த்து கூறப்பட்ட தீர்ப்பு அது. நாம் இப்போ என்ன சொல்கிறோம்னா தடையை அது வனத்துறை போட்டுருக்கிற தடை தானே ஒழிய நீதிமன்றம் கொடுத்த தடை கிடையாது. நீதிமன்றம் வந்து சரியாக சொல்லியிருக்கிறது, திருமுருகும் சரியாக கேட்டிருக்காரு. வனத்துறை அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டாங்க. ஏன்னா இவங்க யாரும் உள்ளே போகாம இருந்தால் வனத்துறை உள்ள நல்லா இருக்கலாம்ல சொகுசா. அரசின் நிலைப்பாடு என்ன இதில்? தமிழக அரசின் நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? அரசு நிலைப்பாடு என்ன? இங்கே தமிழ் முதலாளிகள் வந்து பண்ணைகள் வைத்தால் இங்கே நாட்டு மாடுகள் வந்து மேய்ச்சலங்களை மேய்ஞ்சா ஆந்திராலேருந்து பால் வராது, ஆந்திராலேருந்து கறி வராது, ஆந்திர முதலாளிகிட்ட கமிஷன் வாங்க முடியாது. அவனுக்கு கமிஷன் தானே தேவை. ஏங்க இந்த அரசு ஒரு தொழிலை பண்ணால் அரசுக்கு லாபம், அந்த தொழிலை பண்ண விடாது. இதே கட்சியாக பண்ணால் கட்சிக்கு அதிக லாபம், கட்சி பண்ணும். எல்லாத்தையும் பாருங்க. அரசு ஒரு பஸ் ஸ்டாப் கட்ட முடியுமா இல்லையா? பஸ் ஸ்டாப்புக்கு 10 லட்ச ரூபா பணம் ஒதுக்கப்படுது. யார் கட்டணும்? அரசினுடைய பொறியாளர். அரசுகிட்ட எல்லாமே இருக்குது. ஆத்து மணல் அரசுகிட்ட இருக்குது, கனிமவளம் அரசுகிட்ட இருக்குது, எல்லாமே இருக்குது. அரசு கல் எடுத்து கொண்டு வந்து, அரசு ஜல்லி எடுத்து கொண்டு வந்து, அரசு மண் எடுத்து கொண்டு வந்து, அரசு சிமெண்ட்ஸ் இருக்குது வாங்கிட்டு வந்து, அரசினுடைய ஊழியர்கள் இருக்காங்க, அவங்கள வச்சுட்டு வேலை பார்க்கலாம். பண்ணாது. டெண்டரை மட்டும் ஒதுக்கிட்டு நல்ல சவுடால் மசாலா படுத்துரும். அரசு 10 லட்ச ரூபா ஒதுக்கிட்டோம். 10 லட்ச ரூபா ஒதுக்குன்னா 40% கமிஷன் வாங்கி நக்கிடுங்க. 6 லட்ச ரூபாய் அவர் கான்ட்ராக்டர்கிட்ட ஒதுக்கிடுவார். கான்ட்ராக்டர் அங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியரு, அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் எல்லாத்துக்கும் கொடுத்து ஒரு 3 லட்ச ரூபா கமிஷன் கொடுத்து 3 லட்சம் மிஞ்சம். அந்த 3 லட்சத்தில் அவர் ஒரு 1.5 லட்ச ரூபா லாபத்தை எடுத்துக்கிட்டு 1.5 லட்சத்தை பஸ் ஸ்டாண்டு கட்டினா ஒழுகுமா ஒழுகாது. அது புரியுதா உங்களுக்கு? பஸ் ஸ்டாப்புங்கிறது எடுத்துக்காட்டுக்கு. இதே போல தான் பேருந்து நிலையம், இதே போல தான் சாலை, இதே போல தான் வந்து நம்ம நாமக்கல் பள்ளிப்பாளையத்தில் கட்டப்பட்ட 400 கோடி பாலம், பள்ளிக்கூடங்கள், சிறை, புழல் சிறையில் புழல் சிறையில் 2ஆம் தொகுதி இருக்குது. 1, 2, 3. ஒன்று வந்து விசாரணை தண்டனை சிறைவாசி விசாரணைலாம் இருந்தேன். அந்த புழல் சிறையில் நியூ பில்டிங்னு ஒன்று இருக்குது. 2021 600 கோடி மதிப்பில் கட்டப்பட்டது. புழல் சிறையில் 213 நாட்கள் அந்த நியூ பில்டிங் தான் நான் இருந்தேன். கட்டப்பட்டு 40 நாட்களில் அதாவது 40 நாட்கள் நான் போகிறேன். அது திறந்து 40 நாட்கள் நான் போகிறேன். திமுக ஆட்சியில் திறக்கப்பட்டது. ஆட்சிக்கு வந்து ஒரு 6 மாதமோ 9 மாதத்தில் திறக்கப்பட்டேன்னு வச்சுக்கிறேன். 40 நாட்களில் திறக்கப்பட்டு 40 நாட்களில் ஒட்டுமொத்தமான கட்டணமும் ஊறி போய் ஒழுகுது. நைட்டு மழை. நாங்கள் போயிருந்தது டிசம்பர் மாதம், மழை காலம். படுத்துருக்கோம். நைட்டு ஜன்னல் வழி அல்ல, அந்த பக்கத்தில் இப்படி நீரூத்து மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னடா அது தண்ணி ஏதோ ஈரப்பதமாக இருக்குன்னு பார்த்தா ஒளி சொவுத்தில் தண்ணி பட்டு அது அந்த பக்கம் வந்து ஊறி வெளியே வருது. அப்போ எந்த அளவுக்கு கேவலமாக கட்டிருக்கான் பாருங்க. நான் இருந்த 2 மாதம் 3 மாதத்தில், அந்த 8 மாதம் 3 மாதம் வரைக்கும் மேல் மாடியை திறக்கவே இல்லை. ரெண்டு பில்டிங். அது 2ஆவது மாடிக்கு ஆளை ஏற்றலை. ஏன்னு பார்த்தா மேலே முழுக்க தண்ணி ஒழுகி அங்கே தண்ணியாக கிடக்குறாங்க. தினமும் போயிட்டு பிடிச்சி ஊற்றுவாங்க தண்ணியை. சர்வசாதாரணமாக அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி பேசிட்டு போகிறாரு, 400 கோடி 600 கோடின்னு சொல்லி எவ்வளோத்தை தின்னாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தை போட்டு திட்டிட்டு அவர் போனார். அப்படி என் காது போட்டு திட்டிட்டு போனார், எவ்வளோத்தை தின்னாங்கன்னு தெரியல. எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அப்போ இது எல்லாமே வந்து ஒரு அரசு செய்யாமல் தனியாட்டை ஒதுக்குது. அதே போல தான் இங்கே அரசு பண்ணைகளை வைக்காமல், அரசு செய்யாமல் தனியாட்டை கொடுத்து அதில் லாபம் பார்ப்பதற்காக மட்டும்தான் திமுக அரசு இந்த மேய்ச்சல் நிலங்களை தடை போட்டு வச்சுருக்கு. அங்கேருந்து கறி வரும்போது, அங்கேருந்து பால் வரும்போது அவன்கிட்ட கமிஷன் வாங்கிக்கலாம். பல ஆயிரம் கோடி கமிஷனுங்க, கொஞ்சம் கொஞ்சம் காசு கிடையாது. இப்போ ஒரு டெய்ரி நிறுவனம் வந்து இங்கே வந்து ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட்டை போட்டு இங்கே வியாபாரம் பண்ணணும்னா குறைந்தபட்சம் 20% கமிஷனு. 100 கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணுறான். 20% உங்களுக்கு என்ன ஆச்சு? 40 கோடி ரூபா சர்வசாதாரணமாக கிடைச்சது உங்களுக்கு. இல்ல ஆங்கில 20 கோடி ரூபா. ஆங்கில ஊடகங்கள் மற்ற நீங்க சொல்ற மாதிரி தேசிய ஊடகங்கள்லாம் கூட அதை கவர் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த விவகாரத்தை இன்னும் கொஞ்சம் கூர்மையாக கையில் எடுக்கலன்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்குதா? அப்படிலாம் கிடையாது. பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த செய்தி. குறிப்பாக இது மதுரையில் போடப்பட்டால் கூட தமிழ்நாடு முழுக்கவே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கீழே கிரவுண்டில் பெரிய தாக்கத்தை. அதனால தான் பதறான். நீங்கள் ஒரு செய்தி தாக்கத்தை ஏற்படுத்தலைன்னா அதுக்கு எதிர்வினை இருக்காது. எந்த ஒரு சொல், அது நல்ல சொல்லோ கெட்ட சொல்லோ, எந்த ஒரு சொல் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அதுதான் சிறந்த சொல்லுன்னு சொல்லி சேகூரா சொல்கிறார். உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஆனால் சீமான் செய்த செயல் என்பது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த போய் தான் இவன் அத்தனை பேரும் கிளம்பி ஓன்னு வர்றான் பாருங்க. இது பிற்போக்குத்தனம், இது சாதியவாதம், இது வன்மம், இது வந்து ஆர்எஸ்எஸ் பின்னணி, இது சங் பரிவார், இது சனாதனம் அப்படிலாம் சொல்றதுக்கான காரணம் இது கோணார்களை குறிவிக்குது, ஆயிரங்களை குறிவிக்குது. தொய்வடைஞ்சிட்டாரு சீமானு. மக்கள் ஆள் இல்லை, தொய்வடைஞ்சு போயிட்டாரு. அதனால ஆடு மாறு முன்னாடி பேசுறாருன்ற விமர்சனமும் வைக்கிறாங்க. சமீபத்தில் சீமான் அவர்களுக்கு கூடிய கூட்டத்தில் எவனும் பார்க்கல போல இருக்கு. சீமான் ஒன்றும் 3 மணி நேரம் அனுமதி கேட்டு 3.5 நிமிஷம் பேசுகிற தலைவர் இல்லை.
3 மணி நேரம் அனுமதி கேட்டால் கூட 5 மணி நேரம் பேசுகிற தலைவர். அவருடைய பேச்சை கேட்பதற்காக தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கி நான் சவால் விட்டு சொல்கிறேன், சவால் 4th செட்டு சவால் விட்டு சொல்கிறேன், தமிழ்நாட்டு அரசியலில் எந்த தலைவனையும் கூட்டுவாங்க, இங்கே இருக்கிற அத்தனை தலைவன்னு சொல்லக்கூடிய அத்தனை அரசியல்வாதியும் கூட்டுவாங்க. அண்ணன் சீமான் ஒரு பக்கம், அத்தனை தலைவரும் ஒரு பக்கம். ஒரே சப்ஜெக்ட் கொடுங்க, உலக அரசியலோ இந்திய அரசியலோ திராவிட அரசியலோ இல்லை வந்து காட்டு வளமோ கனிம வளமோ நீர் வளமோ நிலவளமோ வான் அரசியலோ இல்லை உயிர்நீர் அரசியலோ திருக்குறளை பற்றி பேசணுமா, வள்ளுவர் மறை வைரமுத்து உரைன்னு சொல்லி பேசணுமா, இதை 1 மணி நேரம் பேசுவார். இதுக்குள்ளே படித்து முடிச்சிருப்பார். நேற்று தான் புத்தகம் வழி வச்சு இன்றைக்கி படிச்சிருப்பார். கரண்ட் அப்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அவர்கிட்ட பேச்சிட்ட கொடுத்து எவனாலையும் ஜெயிக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை 1 மணி நேரம் தமிழ்நாட்டை நடத்தக்கூடிய, அதையும் ஆக்கப்பூர்வமாக 1000 தகவல்களை திரட்டி அதை சரியான இடத்துல பொருத்தி ஒரு தலைவரால் பேச முடியும்னா அது அண்ணன் சீமானால் மட்டும்தான் முடியும். அது அவருடைய மிகப்பெரிய பலம். அது எல்லா மக்களுக்கும் தெரியும். இன்னைக்கு இந்த தலைவர்கள்லாம் பேச 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 தான் சீமானுடைய பலம் கூடிக்கொண்டிருக்கிறது. அவர் ஆள் இல்லாமல் ஆடு மாட கூட்டாரு அப்படிலாம் பண்ணுறதுங்கிறது அயோக்கியத்தனம். சிரிப்பு வரல அதெல்லாம் பார்த்தா, நாளைக்கு சிரிக்கிறேன்டா அப்படிதான் தோணுது அதெல்லாம் அப்படிலாம் பண்ணும்போது. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, அற்பத்தனம். அதெல்லாம் சீமான வர்றாருன்னு ஒரு சூரட்டி ஓட்டுனா நீங்கள் வந்து தொலைக்காட்சியில் விளம்பரப்படுத்த வேண்டாம். நீங்கள் உங்களை மாதிரி நாங்களாவது ஆடு மாடை வச்சு தான் பேசணும். நீங்கள் ஆடு மாடை கூட்டு வரக்கூடிய டாடா ஏஸில் மக்களை வந்து அடிமாடு மாதிரி கூட்டு வந்து நிப்பாட்டி அப்படி தானே பேச முடியும். இந்த இடத்துல முதல்வர் ஸ்டாலின் வர்றாரு, வேற வேலை மயிர் எனக்கு இல்லைன்னு போயிடுவான், போவானா? கண்ணு கூட நான் தேர்தல் பிரச்சாரத்தில் எத்தனை பிரச்சாரத்தை பார்த்துருக்குறேன். ஒவ்வொரு பிரச்சாரத்துலேருந்தும் ஆடு மாடு போல் ஒரு சேலையை கொடுத்துருவாங்க. 300 ரூபா பணம், ஆம்பளையாக இருந்தால் கோட்ரு, பொம்பளையாக இருந்தால் சாப்பாடு கொடுத்து, கோட்ரு கோழி பிரியாணி சாப்பாடு. இது இல்லாமல் திமுக இந்த கட்சிகள் எவனாவது ஒருத்தன் இந்த உதயநிதி வராரு, என்னத்துக்கு நான் பார்க்கணும் உதயநிதியை? நீ என்னத்தை பேசி கிழிச்சுவாரு? பிடல் காஸ்ட்ரோ என்பவர் பேசுவாரா? தமிழ்நாட்டு அரசியல் நாங்கள் என்னத்தை பேசி ஒன்றும் தெரியாது. ஸ்டாலின் என்ன பேசுவார்? ஏங்க, ஒரு திருக்குறளை கூட ஒழுங்காக வாசிக்க தெரியாத ஒரு தத்திய தலைவனா வச்சுக்கிட்டா நீ எங்களை பேசலாமாடா? ஒரு இன்மை புகுத்தி விடுங்கிறத இளமை புகுத்தி விடுன்னு பேசுறாரு. பேசும்போது நடக்கிற ஒரு பிழை புடுங்கிச்சு. வந்து இவ்வளவு பேசலாம். குறள் ஓவியம் படைத்தவரே, வள்ளுவருக்கு சிலை வைத்தவரே, வாழும் வள்ளுவரே, நடமாடும் ஆண் அவ்வையே, அஞ்சுகமற்ற குஞ்சுகமே, அவர் பெற்றெடுத்த அருந்தவில் புதல்வரே. இதில் எங்கள் ஐயா மேல எனக்கு பெரிய மதிப்பு உண்டு. ஆனால் ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தில் ஒரு வீடியோ போட்டாங்க, ஏஐக்கு இவ்வளவு கேவலமாடா, ஏஐ இது வரைக்கும் இவ்வளோ அசிங்கப்பட்டுக்கிட்டு. வள்ளுவர் வைரமுத்துனா கூட பரவாயில்ல, வள்ளுவருடைய வாரிசுகளில் வைரமுத்தும் ஒருத்தர் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நடுவில் கொண்டு உட்கார வச்சாங்க பாருங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சருங்க, நான் என்ன ஒன்று கேட்குறேன், எல்லாருக்குமே சாப்பிட்டு பேசுறது திறமை கிடைக்குமா? இப்போ நாம் தமிழ் எல்லாம் உங்களை மாதிரியே பேசிடுவாங்களா? அப்படி கிடையாதுல்ல. இப்போ ஐயா காமராஜருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், ஐயா கக்கனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். இவரோட ஸ்டைல் என்ன? இன்மை புகுத்து விடுங்கிறது, இளமை புகுத்து விடுங்கிறது சொல்லுது. நீ எதையும் தப்பா பேசுங்க, திருக்குறளை தப்பா பேசாதீங்க. நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் மட்டும் முடியாது, நாட்டினுடைய முதலமைச்சர். நீங்க எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா இருக்கக்கூடியவங்க. ஏங்க எழுதி வச்சு தானங்க படிக்கிறீங்க. உங்களுக்கு நாங்கள் மனப்பாடமாக பண்ண சொன்னோம். நாங்கள் திருக்குறள் ஒப்பித்தல் போட்டிக்கு 1330 குறளையும் திருக்குறள் திலீபன் போல இவர் பேச வேண்டும், குறள் போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் ஸ்டாலின், அப்பொழுதுதான் ஓட்டு போடும் நாங்கள் சொல்கிறோமா? அப்படிலாம் இல்லையே. 1332வது குறளை சொல்லுங்கன்னா நாங்கள் கேட்குறோம். அப்படி கேட்கலையே நாங்கள். தமிழ்நாட்டினுடைய ஒரு முதலமைச்சர் எழுதி வச்சு படிக்கிறீங்க. எழுதி வச்சு படிக்கும்போதே அதாவது பேசும்போது பிழை வரலாம். இது எழுத்துப்பிழைங்கிறது வந்து எழுதும்போது எழுத்துப்பிழை வரும், சொல்லும் போதே எழுத்துப்பிழை வருது, சொல்லில் மாற்றம். இந்த குறள் என்பது எல்லாருக்கும் தெரிந்த குறள், 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வரைக்கும் எல்லாரும் படித்த குறள், மனப்பாடமாக இருக்க குறள், ஊருக்கே தெரிஞ்ச குறள். நீங்கள் ஒரு 650 டஃப்பான குறள் நிறைய இருக்குல்ல, நிறைய அது புரியாது, நமக்கே தெரியாது. அது இப்போ சொன்ன பரவாயில்ல. இது எல்லாருக்கும் தெரிந்த குறளை கூட தப்பு தப்பாக ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா அவர் என்ன நிலைமையில் இருக்கார் அப்படின்னு புரியுது. அப்போ அவரை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அண்ணன் சீமானை கேள்விக்கிற அவர் கூட்டம் வரல, நான் சொல்கிறேன் ஸ்டாலின் வரல, ஸ்டாலின் வந்து அறிவிப்பு இல்லை, இந்த இடத்துல வந்து ஸ்டாலின் போய் நின்று பேசட்டும். அறிவிப்பே இல்லாமல் ஒரு இடத்துல போய் நான் சீமான் நின்று பேசட்டும். யாருக்கு கூட்டம் வருது, யாருக்கு மக்கள் நிற்கிறான்னு பார்ப்போம். அப்போ தெரியும்ல சீமான் யாருக்கு கூட்டம் வருது அப்படிங்கிறத. தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஒத்தைத்தாள் சுவரொட்டிக்காக இந்த இடத்துல சீமான் பேசுறார் அப்படின்னா மக்கள் தன்னிச்சையாக வருவான். அது எந்த காலத்திலையும் அது குறைய போகிறதில்ல. இன்னொரு 25 ஆண்டுகளுக்கு நான் சீமானுடைய வீரியத்தை, அவருடைய பேச்சினுடைய ஆற்றலை எவனாலும் தடுக்க முடியாது. அவர் இன்னும் ஆற்றலோடு இருக்காரு. இன்னும் 25 வருஷத்துக்கு அவர் பீக்கில் இருப்பார். அதை வந்து எவனாலும் தடுக்க முடியாது. நிறைவா ஒரு கேள்வி, ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலினும், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் அவங்களோட பரப்புரை வந்து துவங்கி இருக்கிறாங்க.
விஜய் அவர்கள் இப்போ தான் களத்துக்கு திருப்பி வந்து வர ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். தொடர்ச்சியாக நாம் தமிழ் வச்சு பல மாநாடுகள்லாம் போடுறீங்க, தேர்தலும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் மக்களை போய் இன்னும் மீட் பண்ணலையா, எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? மக்களுக்கு என்ன தேவைங்கிறத ஒன்றுனா சொல்லிட்டு இருக்கோம். இல்லை இவங்க வீடு வீடாக போகிறாங்க, நினைச்சிட்டு இருக்காரு ஏதோ வேலை வெட்டி இல்லாமல் வந்து கல் மாநாடு போடுறாரு, வேலைக்கிட்டு இல்லாமல் வந்து மாடுகள் மாநாடு போடுறாரு. இது எல்லாமே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாட்டு வரைவில் என்னென்ன வரப்போதோ அதெல்லாம் அவர் டீசராக விட்டுட்டு இருக்காரு. இதெல்லாமே மக்கள் பரப்புரை தான், தேர்தலுடைய களத்தினுடைய வெளிப்பாடு தான். இது நாம் தமிழர் கட்சியுடைய செயல்பாட்டு வரைவு காணொலியாக வரப்போகுது. அந்த காணொலியாக வரும்போது தெரியும் சீமான் இப்போது செய்கிற வேலைகள். இப்போ டீசரை வச்சு நீங்கள் படத்தை கணிக்க முடியாதுல்ல. இந்த டீசரே எப்படி இருக்குன்னா படம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, ஒரு பெரிய விமர்சனமாகவும் பேஸ்புக் பொருளாகவும் மாறுது. அப்படின்னா அடுத்து மரங்களின் மாநாடு போட போறாரு. மரங்களின் மாநாடு, ஆமா, மரங்களின் மாநாடு சென்னை பக்கத்தில் போட போறாங்க. மரங்களின் மாநாடுனா என்ன பண்ணுவீங்க? மரங்களுக்கு நின்று பேசுவோம். மரங்களின் மாநாடு மரத்தை உச்சில பின்னு பேசிட்டு போனீங்களா, கிழந்து விழுந்து சாப்பிட்டுமான்னு அந்த மாதிரி சொல்லல. இப்போ மரங்களின் மாநாடுனா மரங்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல மரங்கள் இருக்கிற இடத்துல மக்களையும் உட்கார வைத்து மரங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மரங்கள்னா என்ன, மரம் ஏன் ஒரு மனிதனுக்கு தேவை, மரம் ஏன் இந்த மண்ணுக்கு தேவை, மற்ற நாடுகளில் மரங்கள் எப்படி பாதுகாக்கப்படுது, இங்கே எப்படி மரங்கள் பாதுகாக்கப்படுது, என்னென்ன மரங்கள் நாட்டு மரங்கள் ஏன் வளர்க்கணும், மரம் என்பது பூமி மலை தாயினுடைய மார்பகன்றான். இல்லை நீங்கள் எல்லா கட்சியும் பார்த்தீங்கன்னா வேற வேற விஷயங்கள் பண்ணுறாங்க, திட்டங்களுக்கு இது கட்சி ஒரு 1000 ரூபா ஒரு 1500 கொடுக்கலாம் பேசுகிறாங்க. நீங்கள் ஆடு மாடுகிட்ட பேசுகிறீங்க, மரங்கள்கிட்ட பேசுகிறீங்க. இது வாக்கு அரசியல் ரீதியாக எடுபடும் நீங்கள் நம்புறீங்களா? உங்களை பின்னாடி உங்களை நம்பி எவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க, 30 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, ஏன் இதை பண்ணுறீங்க? இது எடுபடுமா எடுபடாதுங்கிறத தேர்தலுக்கெல்லாம் முடிவு செய்யும். மற்ற கட்சி போல நாம் தமிழ் கட்சி இல்லை என்பதை காட்டத்தான் இது. நீங்கள் மும்முனை போட்டின்னு போட்டாங்க, அது 100% உண்மை. ஏன்னா அந்த போட்டியில் நாம் தமிழ் கட்சி இல்லை. நீங்கள் ரோட் ஷோ போகிறதோ, கையை காட்டுவதோ, வாகனத்தில் ஏறிக்கொண்டு விளக்குகளை போட்டுக்கொண்டு போவதோ அது நாம் தமிழ் கட்சியின் அரசியல் அல்ல. நாம் தமிழ் கட்சி இதிலிருந்து முற்றிலும் மாறுபடுகிறது. ஒரு புதிய அரசியலை, மாற்று அரசியலை உருவாக்க நினைக்கிறது. அந்த மாற்று அரசியலை தான் இதெல்லாம் வருது. இது எல்லாமே தேர்தலில் நாம் தமிழ் கட்சி என்னென்ன செய்ய போகுது அப்படிங்கிறத, தேர்தலுக்கு பிறகு என்ன செய்ய போகுது, ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் அப்படிங்கிறத இப்போ சொல்லிட்டு இருக்காரு அவர். நான் வந்தால் இதை தான் செய்ய போகிறேன், நான் வந்தால் சிப்காட் இருக்காது, கண்டிப்பாக இருக்காது, ஃபேக்ட்ரிஸ் இருக்காது, நான் வந்தால் நாடு காடாக இருக்கும், பசுஞ்சோலையாக இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு 100 ஏக்கரில் ஒருத்தர் ஒரு இடத்த உருவாக்கி நாவல் மரங்கள், பலா மரங்கள், கொய்யா மரங்கள், மாமரங்கள், தென்னை மரங்கள், பனை மரங்கள், இது எல்லாத்தையும் வச்சு அங்கே கோழி, வாத்து, ஆடு, மாடு, மீன் இதெல்லாம் வச்சுருந்தா அவர் என்ன சொல்லுவீங்க? அங்கே நீங்கள் போனால் என்ன சொல்லுவீங்க? சூப்பராக இருக்கேன்ப்பா, செம்மையாக இருக்கேன், அதை தான் ஏன் நாட்டுக்கு பண்ண விரும்புகிறோம். அங்கே ஒரு நாள் தங்கிட்டு வரணும்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக நினைப்போம். அதுவே ஒரு காட்டு பக்கத்தில் இருந்து நல்ல அடர்த்தியாக இருந்து குளிர்ச்சியாக இருந்து அங்கே நல்ல நாட்டு மாட்டு பாலை வாங்கி ஒரு டீ போட்டு குடிச்சு, ஒரு தேநீர் குடிச்சு, ஒரு பால் குடிச்சு, அந்த நல்ல விளைஞ்ச மாம்பழத்தை வெட்டி நறுக்கி சாப்பிட்டு, அங்கே பதநீர் இறக்கி குளிச்சு, அங்கேயே விளைஞ்ச பூண்டு, அங்கேயே விளைஞ்ச வெங்காயம், அங்கேயே விளைஞ்ச தக்காளி, அங்கேயே விளைஞ்ச கத்திரிக்காய் எடுத்து ஒரு குழம்பு வச்சு, அங்கேயே விளைந்த மீனை பிடிச்சி சுட்டு சாப்பிட்டு அப்படிலாம் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்கும்ல. அதைத்தான் நாடு முழுக்க கொண்டு வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஒரு சின்ன காடை நாடாக மாற்ற முடியும், ஏன்னா அதுக்கான எல்லா வளங்களும் இங்கே இருக்கிறது. அதனால இது வந்து ஐடி கம்பெனிக்கு எதிரானவர். இவர் வந்து இங்கே இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கே நீங்கள் எதிரானவங்கன்ற பார்வை தான் அவங்க மேலே இருக்குது. தொழில் வளர்ச்சி, தொழில் பெருக்கம் அப்படிங்கிறதுக்கே நீங்க அப்படியே எதிரானவங்க தான் அப்படிங்கிற. தொழில் வளர்ச்சி, தொழில் பெருக்கம் அப்படிங்கிறது இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த நாட்டையும் பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இப்போ நீங்க வந்து ஐடி படிச்சு தமிழ்நாடு ஒன்றும் பாதிப்பெல்லாம் ஆகலையே. ஐடி படிச்சு பல பேர் மேலே போயிருக்கான், காசு சம்பாதிச்சிருக்கான், நடுத்தர குடும்பங்கள் அடுத்த கடத்த நோக்கி நகர்ந்து மேம்பட்டு. ஐடிக்கு ஒருபோதும் ஐடின்னு சொல்லலை, ஐடிக்கு ஒருபோதும் நம்ம எதிரானவர்கள் கிடையாது. எல்லா தொழில்நுட்பத்தையும் நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் இந்த மண்ணுக்கு எதிரான தொழில்நுட்பத்தையோ இந்த மண்ணுக்கு எதிரான தொழிற்சாலையவோ நாம் இந்த மண்ணுக்கு தேவையில்லைன்றோம். ஃபஸ்ட்டு மின்சாரம் தேவை, கூடங்குளம் அணு உலை மூலியமாக தான் எடுக்கணும் அப்படின்னு நமக்கு தேவை. காற்றாலை இருக்குது, சூரிய ஒளி மின்சாரம் இருக்கிறது, அதன் மூலமாக முழுமையாக தண்ணீர் உடைய முடியும். நீங்கள் உலக நாடுகளில் பயணப்பட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உலக நாடுகளுடைய காணொலிகள் சமூக வலைதளங்கள் இருக்குது. 2 பக்கம் இருக்கக்கூடிய பேரிகார்டில், தடுப்பு சுவர்களில் முழுக்க வந்து சூரிய ஒளி தகடுகளை பொருத்தி அதன் மூலமாக மின்சாரத்தை எடுத்து மற்ற தேவைகளுக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விளக்குடைய தேவைகளுக்கும் பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு வீட்டினுடைய மாடி கூரையிலையும் மின் தகடுகளை பொருத்திடுறாங்க. நம்மாழ்வார் வானகம் என்ற ஒரு இடத்த நாமக்கல் பக்கத்தில் வாங்குறாரு. ஒரு காடு, ஒரு சுண்ணாம்பு காடு. அந்த இடத்துல வந்து மின் இணைப்பே இல்லை, கிட்டத்தட்ட 100 ஏக்கரு. அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து மின்சார தகடு போட்டு, சூரிய ஒளி மின் தகடு போட்டு தன்னுடைய மின்சார தேவையை பூர்த்தி செய்து கொண்டார். ஒரு காட்டுக்குள்ளே 100 ஏக்கருக்கு ஒருத்தர் பண்ணும்போது நாட்டுக்கே பண்ண முடியும், ஒவ்வொருத்தரும் நினைத்தால் பண்ண முடியும். இன்றைக்கி சபரீசன் வானம் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் சென்டரை உருவாக்கி அதில் சம்பாதிக்கிறாரு.
விண்லையும் சம்பாதிக்கிறாரு, மின்லையும் சம்பாதிக்கிறாரு. இந்த சூரிய ஒளி தகவலை முழுக்க போட ஆரம்பிச்சாங்க. கங்கைகொண்டான் பகுதிகளில், தாளையத்து அந்த தச்சநல்லூர் பகுதிகளில் சபரீசனுடைய டீம் இறங்கி வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறது. அரசு செய்ய வேண்டியதை மறுமையும் செய்கிறான். இதை நாங்கள் செஞ்சால் கோபம், என்ன சூரிய ஒளி, என்ன காத்தாட, இதே வந்து அவங்க பண்ணலாம். தனியார் முதலாளிங்கிற பேரில் இவங்க குடும்பத்தார்கள் பண்ணால் அது கொண்டாடத்தக்கது. இந்த குடும்பத்துக்கு எத்தனை மாட்டுப்படம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த குடும்பத்துக்கு இவங்க பூரா இந்த குடும்பம் மாட்டுப்படம் வச்சுக்குது. இந்த குடும்பத்துக்கிட்ட இவங்க எல்லாம் அடிமாடாக இருக்காங்க. இந்த ஊபிஸ் பூரா அடிமாடாக இருந்து கொண்டு இவன் வந்து மாட்டுக்கு எதிரானவன். செந்தில் வேலாம் வானத்துக்கு பூமிக்கும் கொதிக்கிறாப்புல. செந்தில் வேலை ஊரில் மாடு மேய்ச்சி தான் வந்திருப்பார். மாடு மேய்க்கிறத பற்றி அவர் இழிவாக பேசுறாரு. மாடு மேய்ச்சல் அவமானம், நல்ல பாலை நக்கி குடிக்கிற, தயிரை போட்டு நக்குற, அப்படி 4 நக்கு நக்குற, அப்போ உனக்கு தெரியலையா உப்பு அப்படிங்கிற. மாட்டுக்கறி சாப்பிட்டு இது மாட்டுக்கறி சாப்பிட்றத போராட்டமாக பண்ணுவாங்க. ஆடு மாடு மேய்த்தலை போராட்டமாக பண்ணக்கூடாதான், மாட்டுக்கறி சாப்பிட்ற போடணும். மாடு இல்லைன்னா மாட்டுக்கறி எப்படி வரும்? பெரியார்லேருந்து வருமா? இது வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டியது நாம் தமிழ் கட்சியின் கடமை. அதை அண்ணன் சீமான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பல விதமான விஷயங்கள் ரொம்ப பொறுமையாக எளிமையாக மக்கள் மொழியில் பேசுனீங்க. மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.